தம்பி, இது ஆர்கெஸ்ட்ராவோட லிஸ்ட். இதான் கடைசி பாட்டு. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது என் பேரை சொல்ல மறந்துடாத. குரூப் மேனேஜர் சஜி பட்டாம்பி. சஜி பட்டாம்பி. டே ரசத், யூரோப் ட்ரிப்போட விசா வந்திருக்கு. உங்க மனசு யாருக்கு வரும் சஜின்? போச்சுடா. என்ன பிரச்சனை? நம்ம ட்ரிப்புக்கு போக 15 பாஸ்போர்ட் கொடுத்திருந்தேன். இப்ப விசா வந்தது 14 பேருக்கு தான். இதுல ஒரு ஆள் மிஸ்ஸிங். யார் அது? கீபோர்ட் பிரான்சிஸ். பிரான்சிஸ் அண்ணன் பேர் இருக்கு. வயலின் சேவியர் லிண்டோ குண்டரதா. வயலின் செட்ல எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. தும்பா ஜார்ஜ். தும்பா ஜாய்க்கும் வந்திருக்கு. தபலா சுரேந்திரன் சாக்கோ. பிரச்சனை பண்ற சாக்கோக்கே வந்துருச்சு. பிரபேந்து எலக்ட்ரிக் கிட்டார். டே ரசக், என்ன? நம்ம பிரபேந்துக்கு தான் விசா வரல. என்னாச்சு? ஓகே ஓகே, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். பிரபா, என்னடா பண்ற? யூரோப்ல எனக்கு குளிர் தாங்குற ஜாக்கெட் பாக்குறேன். நாம அமெரிக்கா போனப்ப வாங்கின ஜாக்கெட் பழசாயிடுச்சு. இப்ப வாங்கினாதானே நம்ம போறதுக்குள்ள டெலிவரி ஆகும். கரெக்ட் கரெக்ட். அண்ணா, நம்ம ரிஹர்சல் பாக்குற இடத்துக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குல்ல, அதுல நான் 2 மாசம் இருந்துக்கிறேன். இப்ப இருக்கிற பிளாட்டை காலி பண்ணிட்டேன். அந்த திங்ஸ் எல்லாம் வைக்கணும்ல. ஏற்கனவே பிளாட்டை காலி பண்ணிட்டியா? என்னடா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன்? ஒரே ஒரு செகண்ட், இந்த ஓடிபி அனுப்பிட்டு பேசுறேன். இரு, எதுக்கு அவசரம்? எலக்ட்ரிக் கிடார் வேணான்ட்டாங்க. நீ ட்ரிப்ளே இல்ல. என்னாச்சு? ஆம்லெட் யாருக்குண்ணா? எனக்கு தான் சார். சிக்கன் ஃப்ரை சாப்பிட்றீங்களா? எங்களோட ஸ்பெஷல். காடை ஃப்ரை, வேண்டாம். உருளைக்கிழங்கு போர்க்கு சூப்பரா இருக்கும். ஏய் தம்பி, நீ கிளம்பு. அவன் நம்புதிரி வெஜ். அப்போ அதுல இருந்து உருளைக்கிழங்கு கொண்டு வரேன். ஏண்டா, இது ஒண்ணும் கல்யாண வீடு இல்லல்ல. கேட்காம போட. பணம் தர வேண்டாமா? இந்த மடையை எல்லார்கிட்டையும் கேட்டு பில்லை ஏத்தி விட்டுருவோம். எல்லாருக்கும் ஒரு ஆம்லெட்டுக்கான பட்ஜெட் தான் என்கிட்ட இருக்கு. இதுதான் பட்ஜெட் முன்னாடி சொல்ல வேண்டியதானே? அது சாதாரண தோசையோட ஒரு ஆம்லெட் கொடுத்தா லக்ஸரி பீல் கிடைக்கும்ல. ஆம்லெட் பத்தி சொல்லல, எலக்ட்ரிக் கிட்டார். இதே கேள்வியத்தை நான் அவங்க கிட்ட கேட்டேன். அதை கேட்டதுக்கு அவன் என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கான்னு நீயே கேளு. சாரிண்ணே, லாஸ்ட் மினிட்ல இன்வெஸ்டர் பேக் அடிச்சிட்டாரு. லிஸ்ட்ல இருந்து ஒரு ஆளை தூக்க சொல்லிட்டாரு. அடுத்தது அது மட்டும் இல்ல, பிரபேந்து மேடம் கிட்ட சாரி சொன்னேன்னு சொல்லிருங்க. மேடம் மண்ணாங்கட்டி. பிரபா, நான் உன்னை சமாதானப்படுத்துறேன்னு நினைக்காத. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கோ. 2 மாசத்துக்கு தங்குறதுக்கு இடம் இல்லாம கையில பைசா இல்லாம பட்னி இருக்கணுமா? எப்பா, நீ பேசுறத கேட்டா வீடு வாசல் இல்லாத மாதிரி இருக்கு. ஏண்டா, உங்க அப்பாவுக்கும் உங்க அண்ணனுக்கும் ஒரே ஒரு பூஜையில கிடைக்கிற வருமானத்தை வச்சு நீ மொத்த யூரோப்பையுமே சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். உன்னோட ஈகோனாலதான் பூனோட அறுத்து போட்டுட்டு பேண்ட் ஷர்ட்டை போட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருக்க. ஒருத்தனுக்கு தெய்வ நம்பிக்கை இல்லாம நாத்திகன் ஆகுறது அவனோட பர்சனல் சாய்ஸ். அதை ஈகோன்னு சொல்ல மாட்டாங்க, அது கான்பிடன்ஸ். இல்ல பிரபா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஒருத்தன் பேஷனட் மியூசிஷியன் ஆகணும்னா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு ஏஆர் ரஹ்மான் சேஃப்டியை நினைச்சு சோத்து மூட்டையை கட்டிக்கிட்டு பேங்க் வேலைக்கு போயிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம ஸ்டேஜ்ல பாடுற பாதி பாட்டு இல்லாம போயிருக்கும். பிரபா, நான் உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணல. நான் ஆக்சுவலா உங்ககிட்ட பேச வந்தது உன்னோட பேஷனை பத்தி தான். நம்ம ட்ரூப்லே ரொம்ப திறமைசாலியான ஆளு நீதான். இவங்க யாராவது சினிமாவில் வச்சிருக்காங்களா? ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் வந்தா உன்னை தவிர வேற யாராவது கூப்பிடுறாங்களா? அது எப்பவோ ஒரு வாட்டி தான் வருது. இந்த ட்ரிப்பு கேன்சல் ஆனது ஆயிடுச்சு.
உங்க அப்பாவோட பிரம்மரத சாந்தி வருது. உங்க அண்ணன் வேற எத்தனை தடவை கூப்பிட்டான். இல்ல நான் போக மாட்டேன். டேய், பொதுவா சிடுமூஞ்சியா இருக்க அப்பாங்க ஒரு 70-80 வயசு வரும்போது பாசத்துக்காக ஏங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திக்க. ஃபுட்டு, ரெண்ட், இந்த பணமெல்லாம் மிச்சமாகல. அதோட ஃப்ரீ வைஃபை, ஃப்ரீ லாண்ட்ரி, வேற என்ன வேணும்? ஏய் காடை முட்டை இருக்கா? முட்டையா? முட்டை இரு வர. எங்க போனாலும் முட்டை முட்டை. ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை சாப்பிடுவேன்? கோழி முட்டையை முடிஞ்சிட்டு காடை முட்டையா? முட்டை இல்லைன்னா உனக்கு சோறு இருக்காது. இந்து, நீ வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உனக்கு எப்ப தோணுதோ அப்ப வீட்டுக்கு வா. நீ வந்தா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆனா அவர் அது வெளியே காட்டிக்கிறது இல்ல. பெரியப்பாவும் உன்னை பார்க்க ரொம்ப ஆசைப்படுறாரு. கொஞ்சம் வேலை இருக்கு, வர பாக்குறேன். சீக்கிரம் எல்லாரும் இறங்க. ஹலோ, அது வேண்டாம், அடிபட்டுரும். என்ன நடந்தது? என்னது? வர வழியில நீ என்ன பார்த்த? சாப்பிட்டு தான் போனோம், சரியா? ஐயோ, அப்பா நல்லா தான் இருக்காரு. முதல்ல வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அந்த பிளெக்ஸை ஒழுங்கா படி. ஒருத்தர் காலமானதான் பிளெக்ஸ் வைப்பாங்களா என்ன? வை. என்ன துளசி? வாட்டர் ஃபில்டர் சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்பா வந்து பாக்குறேன்னு சொன்னாரு. அவங்கள கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லு. மினிஸ்டர் கிளம்புனது அப்பா கிட்ட சொல்றேன், சரியா? இவன் தான் என் மூத்த பையன் தீபாங்குரன். என்னோட சபரிமலையில இருந்தான். அப்ப நான் பார்த்திருப்பேன். இப்பவும் அப்பாவோட கோயில தான் வேலை செய்யறியா? இல்ல சார், இவனுக்கு வெளிநாட்டுல தான் வேலையே. விஐபிக்கு மட்டும் தான் பூஜை செய்யறான். இன்னைக்கு ராத்திரி கென்யா போறான், அப்புறம் துபாய். அதான் வீட்டை ஏர்போர்ட்டுக்கிட்டே பார்த்துட்டோம். இது அவனோட மனைவி. வணக்கம்மா. உங்க சின்ன பையன் எங்க? அவன் வர லேட் ஆகும், நாம போட்டோ எடுத்துக்கலாம். சரி. சார் இங்க. என்ன இந்த பின்வாசல் வழியா வர? முன்னாடி வந்தா எல்லாரும் இருப்பாங்க துளசி அக்கா, அப்பாவும் இருப்பாரு. சும்மா சீன் போட வேணாம்னு நினைச்சேன். இந்த பக்கமா வந்தா பப்பு குட்டியும் பார்க்கலாம்ல. பப்பு குட்டி இல்ல, இப்ப பப்பு பெருசா வளர்ந்துடுச்சு. இத உங்க அம்மா கோயிலுக்கு பின்னாடி இருந்து எடுத்துட்டு வந்தப்ப எனக்கு குழந்தை பிறந்து 4 நாள் தான் ஆச்சு. அவளே 5ஆம் கிளாஸ் வந்துட்டா. அதுவும் சரிதான். அம்மா போனதுக்கு அப்புறமா இவனும் ரொம்ப டல் ஆயிட்டான்ல. அது மட்டுமா டல் ஆச்சு? நீயும் தான் டல்லா இருக்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. வெல்கம் பேக் இந்து. பெரியப்பா, ஒண்ணுக்கு போனா அதை அழுத்தினா தண்ணி வரதுக்காக தான் அதை வச்சிருக்காங்க. அதை அழுத்த ஒரு செகண்ட் ஆகுமா? ரூம் எல்லாம் நாத்து அடிக்குது. இதோ பாரு, தண்ணி இருக்கிற இடத்துல தர நான் ஒண்ணுக்கே போறேன். அப்புறம் எதுக்கு மறுபடியும் அதுல தண்ணி ஊத்தணும்? பாரா, பெரியப்பாவுடைய செல்லப்புல வந்துட்டா. இந்து, நாங்க இப்ப கிளம்புனாதான் எங்களால ஃபிளைட்டை பிடிக்க முடியும். டேய், முதல்ல சீக்கிரம் போய் குளிச்சுட்டு நல்ல வேட்டி கட்டிக்கிட்டு கீழே போய் வேலையை பாரு. ஆமா பெரியப்பா, எனக்கு ஒரு டவுட். அங்க கென்யால ஓமத்தை வளர்க்கறதுக்கு நமக்கு சுள்ளி விறகு தேவைப்படும். இப்ப அதை வாங்கிட்டு போக நேரம் இல்ல. ஏன்னா நான் வேற சீக்கிரம் போய் செக் இன் பண்ணணும். அதுக்கு பதிலா ஓமத்துல என்ன போடலாம்? இது சுபகாரியத்துக்கு பண்ற ஓமம் தான். ஆமா ஆமா, வில்வ மரத்தோட குச்சியை உடைச்சு ஓமத்துல போட்டா போறோம். எப்பா தப்பிச்சோம், அது நம்ம கிட்ட இருக்கு. அப்ப அது ஓகே. கென்யால இருந்து உங்களுக்கு ஏதாவது வேணுமா? பேசாம குரோனிக் பேட்ச்ல இருக்கு கென்யால இருந்து ஒரு குட்டியை கொண்டு வந்துரு. எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா அந்த பொண்ணு நம்புதிரியா இருக்கு. ஆசையா பாரு, அது போதுமா? சரி இந்து, நான் அப்புறம் கால் பண்றேன். வரேன் பெரியப்பா. ஆல்ரைட் ஆல்ரைட். கூட இருக்கிறவனுக்கு தீபோன்னு காரே வாங்கி கொடுத்துட்டான். பணம் ஒன்னாரே கொடுக்கறான்னு கேள்விப்பட்டேன். நீ பூவுல கழட்டாம இருந்தா தீபு உன்னையும் கூட வச்சிருந்திருப்பான். உங்க அப்பாவுடைய இருந்திருந்தா இந்நேரம் நம்ம குடும்ப கோயிலுக்கு நீ மேல் சாந்தியா இருந்திருப்ப. இதெல்லாம் உன் கையால் ஆகாத தனம் தானே.
கையால் ஆகாதவனால இதை வச்சு ஒழுங்கா வாசிக்க முடியுமா? நீங்கெல்லாம் வரும் பில்டப் தான். கண்ணுக்கு தெரியாதவன கும்பிடுறீங்க. அப்படி பேசாத. இவன் ஒரு ஞான சூனியம், விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். இவனை மன்னிச்சிருங்க பகவானே. ஒண்ணுக்கு போனதுக்கு அப்புறம் ஃப்ளஷ் பண்ணணும்னு இவருக்கு புத்தி கொடு என் பகவானே. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இட். பக்தேதியோ நமஹ பக்தேதியோ நமஹ பக்தேதியோ நமஹ பக்தேதியோ நமஹ பக்தேதியோ நமஹ. ரூபேஷ் மேடம் தான் இந்த கடையோட ஓனர். ஓஹோ, திரும்ப வாங்கிக்கிறேன். நான் பூஜை பண்ணதுக்காக சொல்லல, பூஜை சிறப்பா முடிஞ்சிருக்கு. எல்லாம் கடவுளோட அனுகிரகம். கரெக்ட். ஸ்ரீகுட்டா தோ ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீகுட்டா, இதை நீங்களே வாங்கிக்கோங்க. நான் ஹோமம் வளர்த்ததுனால சொல்லல, பூஜை ரொம்ப சிறப்பா நடந்தது. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? ஸ்ரீகுட்டா, சொல்லுங்க. அந்த தொடப்பம் நல்லா கூட்டும்ல? தொடப்பம் என்ன, அது நல்லாவே கூட்டும். ஆனா கூட்டுறதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் வேணும். வர வர ரொம்ப அடம் பிடிக்கிற ஸ்ரீகுட்டா. இப்போ நான் அப்படி என்ன அடம் பிடிச்சிட்டேன்? இல்ல, உனக்கும் சேர்த்து தானே இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல பூஜை எல்லாம் பிடிக்கிறேன். அப்படியா? எனக்கு பதிலா இன்னொரு ஆளை தேர்ந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஐயே, நான் ஏன்டா அப்படி பண்ண போறேன்? நடிக்காதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எங்க இருக்கு? மாசி, இந்த ஸ்ரீகுட்டன் சரியில்லை. பூஜைக்கு வேற ஆள் இருந்தா சொல்லு. நான் அப்படி பேசியிருந்தாலும் உன் மேல நான் அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். உன் பாசம் எனக்கு தெரியுமே ரூபேஷன். அப்புறம் அந்த மேடம் கொடுத்த அந்த 500 அதை நான் எடுத்துக்கிட்டேன். அது என் டிராவல் கன்வின்ஸ். நீங்க ஹாப்பி தானே? நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல மீட் பண்ணலாம். பவித்ரா, என்னண்ணா நாளைக்கு காலையில 4:30 மணிக்கு போனோம். விருந்து எங்க சித்தி? திரிஷூர்ல. என்னடா பைக்கை ரெடி பண்ணிட்ட போல இருக்கு. நல்லா இருக்கு. 2 மாசத்துக்கு இங்கதான். சித்தப்பா, அப்பா ஃபங்க்ஷன்ல சமையல் நல்லா இருந்தது. லேட்டா வந்ததால இலையில சாப்பிட முடியல. டேய், நம்மளுடைய பாரம்பரியத்துல இலையில சாப்பிடுறதாண்டா வழக்கம். நம்ம பாரம்பரியத்தை பத்தி நாமளே பெருமை பேசுறது ரொம்ப போர்ப்பா. ஹலோ அம்மா, உன் போன் கொஞ்சம் கொடு. பெரிய அண்ணா இப்ப எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு, ஆனா கால்ல தான் சின்ன பிரச்சனை. டேய், உனக்கு டவல் வேணுமா? நான் குளிச்சுட்டு தான் வந்தேன். நான் கோயில் குளத்துக்கு போயிட்டு வரேம்மா. சரி. என்னடா அழகா மாறிட்டேன். சித்தி மொபைல் என்ன பார்த்தேன்? அனகாவோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தேன். என் ஃபோனில் பார்க்க முடியாது. பிரேக்கப்புக்கு அப்புறம் என்ன பிளாக் பண்ணிட்டான். உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு ஏன் வெக்கம்? நான் ஒன்றும் அவ பின்னாடி அலையிலையடா. டேய், நம்ம செமிஃபைனல் அவுட் ஆயிருந்தாலும் கப்பை ஏன் அடிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும்ல. ரைட்ல பாம்பு இருக்கு பார்த்து. இப்போ உனக்கு வெக்கமா இல்லையா? வாடா. ரூபா, 2-3 மாசம் சமாளிக்கிற மாதிரி ஏதாச்சும் வேலை உன் சைட்ல இருந்தா கொஞ்சம் சொல்றியா? இருக்கே, அப்பாவோட சமையல் வேலைக்கு போலாம். பந்தியில ஒழுங்கா பரிமாறுவியா? டேய், இந்த கூட்டம் கூச்செல்லாம் நமக்கு செட் ஆகாது. தேங்காய் திருவ வருமா? இல்ல காய்கறியாவது வெட்டுவியா? வேணாம், கையில ஏதாச்சும் அடிப்பட்டா கிட்டார் வாசிக்க முடியாது. ஏண்டா, நீ எனக்கு அசிஸ்டண்டா வந்துடுறியா? ஒரு புரோகிதரா? வாய்ப்பே இல்லை. நீயும் அண்ணனும் சேர்ந்துக்கிட்டு வேதங்கள்லாம் ஒழுங்கா தானடா படிச்சீங்க. உண்மையை சொல்ல போனா நீ படிச்சாலும் கூட நல்லா படிக்கவே இல்லடா. இருந்தாலும் நான் போய் பூஜை பண்ணல. அதெல்லாம் சின்ன வயசுல. எனக்கு இந்த கடவுள்ன்ற கான்செப்ட்ல எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை. நாளைக்கு வரைக்கும் நம்மளாம் உயிரோட இருப்போங்கிற நம்பிக்கை இருக்கா உனக்கு? அது அதிர்ஷ்டம் இருந்தா இருப்போம். அந்த அதிர்ஷ்டம் தான் கடவுள்னு நினைச்சுக்கோ. இவனுங்களுக்கு என்ன வேலை இங்க? ஒரு வாரமா இங்கே சுத்திட்டு இருக்கானுங்க. நெருப்பும் புகையும் வரல. இது வேற ஏதோ ஐட்டம் போல இருக்கு. என்ன தைரியம் பத்தியா? அது நான் இருக்கும்போது. ரூபா வேணாண்டா, இந்த ரூபாக்கு இன்னொரு ரூபா இருக்கு. இது வரேன். ஏய் ரூபா, சொன்னா கேளு, பிரச்சனை ஆயிடும். இது எல்லா இடத்துலயும் நடக்கிறதா? ஓடா. என்னங்கடா யார் நீங்களா? என்ன வேலை இங்க?
கிளம்பு 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 வீட்டு போ எவனும் இருக்கக்கூடாதீங்க போலீஸ கூப்பிட்டேன் ஜா கர்ஜா என்னடா பாத்துட்டே இருக்கீங்க யாரா நீங்கெல்லாம் நீயும் ஜீன்ஸும் பேகும் செயினும் ஒட்டை வெட்டி இருக்கணும் இந்த முடி தாடி எல்லாம் அவன் சரியான பயந்தாங்கோலிடா. பயமா எனக்கா எதுக்கு குழந்தை அடிச்சிடாத அடிக்க துடிக்கிறானுங்களே சீக்கிரம் வாடா வரும்போது துண்டு சோப்பு கொண்டு வந்துடு. ஓகே ஓகே பிரதர் செமையா வாசிச்சீங்க. இது பாட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடும். உங்களுக்கு அம்மன் அருள் இருக்கு. என்னன்னா? ஆமா 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 ஆமா. கேஷ் இல்ல, ஜிபே பண்ண பரவாயில்லையா? கேஷ் தருவீங்கன்னு சொன்னாங்க. கேஷ் இருக்கா? கேஷ் கையில இல்ல, ஆனா அக்கவுண்ட்ல பணம் வந்துரும். டோன்ட் வரி. நல்லா வாசிச்சீங்க. இந்த லோ பட்ஜெட் ஆல்பம்க்குலாம் என்ன கூப்பிடாதுன்னு உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அது சரி, 1000 ரூபா இருந்தாலே போதும், வேலைக்கு கூப்பிடுன்னு சொன்னல. இது 2500 ரூபா. சரி அதை கொடு. அது கொடுப்பாங்க. சார் ஃபைசல், எனக்கு வீட்டுக்கு பஸ்ஸுக்கு போறதுக்கு தான்டா பணம் இருக்கு. டென்ஷன் ஆகாத பிரபா, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். டேய், நாளைக்கு போறதுக்கு இன்னைக்கு வரலையே. விராஜ் திரிவேதி சார் இருக்கார்ல, நம்ம ஊர்ல புது எலக்ட்ரிக் கிட்டாரிஸ்ட தேடிக்கிட்டு இருக்காராம். நமக்கு தெரிஞ்ச பொண்ணு அவர்கிட்ட தான் மேனேஜரா இருக்கா. அவ தான் சொன்னா, நீ அன்னைக்கு ஜஸ்டினுக்கு வாசிச்சல்ல, அதைத்தான் அனுப்பி வச்சிருக்கேன். அவரோட படத்துக்கும் ஸ்டேஜ் ஷோக்கும் பாம்பேல இருக்கிறவங்க தான் வாசிப்பாங்க. போட்டோ எடுத்துக்கலாம். முயற்சி பண்ணி பார்க்கலாம். என்னது? முயற்சி பண்ணி பார்க்கலான்னு சொன்னேன். என்ன ஆக்சிஜன் லெவலா பாக்குற? கிரெடிட் கார்டோட வெரிஃபிகேஷன்ரா. நீ வாங்கிக்கிறியா? யோ வேணா டென்ஷன் தான் சார். மாசம் 60,000 பணம் எடுக்கலாம் சார். அப்படியா? அதான் கிரெடிட் கார்டு. நீங்க கொடுங்க சார். இதோ சார், நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு மியூசிஷியன். அப்ப கண்டிப்பா ரிஜெக்ட் ஆயிடும். இங்க பண்ணுங்க சார், ஒரு போட்டோ. அவ்வளவு சிரிக்க வேண்டாம். ப்ரோ, ஒரு 200 rupees கிடைக்குமா? நேத்து வேலைக்கு போன இடத்துல ஒன்னும் தேரல, ஃபுல் ஸ்டாக் காலி. என்கிட்ட எதிரா பணம் இதை ஏன் உன் அப்பன் கிட்ட கேட்க மாட்டேங்கிற? நானா அவர்கிட்ட போய் நான் செத்தாலும் போய் கேட்க மாட்டேன். ஓ, என்னடா? உன்னை கேட்க வந்தா பரவாயில்ல. என்கிட்ட கேட்கணுமா? கேட்கணும், ஆனா என்ன வேணும்னு கேளுடா. சேஞ்ச் இருக்கா? எவ்வளவுக்கு வேணும்? ஒரு 200. 200 ஓகேவா? 200 ஒரே நோட்டா இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப அது சேஞ்சுன்னு சொல்ல மாட்டாங்களே. எதுக்காக? சும்மா வெளியே போறதுக்கு. சும்மா வெளியே போறதுக்கு எதுக்கு 200 ரூபா? ஒரு டீ குடிச்சிட்டு வரலான் இருக்கேன். ஓஹோ, இதோ வந்துடுறேன். சரி. எங்களை ஞாபகம் இருக்குல்ல? நல்லாவே. பொண்ணு சின்ன வயசுல வளர்ந்துட்டா. ஐயோ இல்ல, இவ பக்கத்து வீட்டு பொண்ணு. இந்த பாரம்பரிய வீட்டை பத்தி கேட்டு எங்க கூட பார்க்க வந்தா. ஓ, மறந்துட்டேன். உங்களுக்கு பையன் தானே? இவர் என் பிரதர். என் ஹஸ்பண்ட் கத்தார்ல இருக்காரு. ஃபீல் பண்ணாதீங்க தம்பி. இந்தா, இதுல 3 கிளாஸ் டீ இருக்கு. உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்ப குடிச்சுக்கோ. ஓகே தானே? அந்த காலத்துல நான் டீ குடிக்க போனா எங்க அப்பா தோலை உரிச்சிருவாங்க. ஆனா இந்த காலத்து பசங்கள்லாம் வேற மாதிரி இருக்காங்க. நான் இதை எதிர்பார்த்தேன். இந்த ஊர்ல நீங்க தானே பிரபலமான நம்பூதிரியா இருந்தீங்க. உங்ககிட்ட அசிஸ்டண்டா தானே எங்க அப்பா வேலைய ஆரம்பிச்சாரு. அதுக்கு என்ன? இத்தனை வருஷமா எப்படி இவரை சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு அது பிடிச்சதுனால சகிச்சுக்கிட்டேன். பொதுவா நாம எதிர்பார்க்கறது என்ன? நம்மளை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கும் நம்ம கிட்ட அன்பு காட்டுறதுக்கும் ஒரு ஆளு வேணும் இல்லையா? அதுக்குத்தான் நான் ஒருத்தர் இருக்கேன். என்னை விட யார் நல்லா பாத்துப்பா? என்னை விட நேசிக்கிறவன் ஒருத்தர் இருக்கானா? நீங்க சுயநலவாதி. என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும்.
விதன்ன காலேபி யுக்தியோ நகானி. அடுத்த வரி என்ன? உனக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் தானடா, யோசிக்காம சொல்லு. புனஷ்ட சம்பிராப்யதே தனாகமஹ. இதுக்கு என்ன அர்த்தம்? கஷ்டகாலம் வந்தவன் புத்தி மழுங்கி போகாது, அதை பயன்படுத்தி மறுபடியும் சம்பாதிக்கலாம். சிம்பிள், அவ்வளவுதானே. உன்னால சம்பாதிக்க முடியும். சித்தி, ரூபேஷ் எங்க? நம்ம குளத்துல தான் குளிக்கிறான். என்னாச்சுன்னு தெரியல, கோயில் குளத்துல குளிக்க மாட்டேங்கிறான். டேய், நான் ரெடி. எதுக்கு? பூணூல் போட்டுக்கிட்டு பூஜை பண்ண நான் ரெடி. மின்னிடும் தாரகை விண்ணில் தேவாரம் பாடிடுதே, நானுனியில் மந்திரம் மெல்ல சொல்லி பூக்கும் நேரத்தில் மாறிடும் மனதின் உள்ளே மங்காதே வேதங்கள், ஒவ்வொன்றாய் எண்ணும் போதே வாழ்க்கை தந்த பாடங்கள். கண்ணாலே காணாமல் உன்னுள்ளே கண்டிடும் நம்பிக்கை நீயும் தேடாதே, நிழலாகும் வாழ்வுக்குள் நிஜமேதோ பொய்யேதோ மெதுவாக காலம் சொல்லும், முன்னில் நாளும் உன்னை தேடு. தாரகை விண்ணில் தேவாரம் பாடிடுதே, நானுனியில் மந்திரம் எல்லாம் சொல்லி பூக்கும் நேரத்தில் மாறிடும் மனதின் உள்ளே மங்காதே வேதங்கள், ஒவ்வொன்றாய் எண்ணும் போது வாழ்க்கை தந்த பாடங்கள். வானில் ஏதோ மேடை ஒன்றை கைவணங்கும் ஏனோ, உன்னுள்ளோடும் அக்னி போலே ஒளியும் உண்டோ ஆக்கமும் ஊக்கமும் ஆற்றலை தேற்றிடும், தடைகளை உடைக்கணும், ஜெபிக்கணும், ஜெயிக்கணும், முன்னேறி துணிந்து செல், விண்ணேறி உயர்ந்து நில். யாகங்கள் செய்தாலும் வேதங்கள் சொன்னாலும் கர்மங்கள் கரையாதே, நீ உன்னில் நாளும் உன்னை தேடு. மின்னிடும் தாரகை விண்ணில் தேவாரம் பாடிடுதே, நானுனியில் மந்திரம் எல்லாம் சொல்லி பூக்கும் நேரத்தில். இதோ நான் இப்பதான் கவனிச்சேன், உன் நடவடிக்கையில ஒரு மாற்றம் தெரியுதுடா. அப்படியா? ஆமா, இந்த அமைதியை தான் சொல்றேன். இது ஒரு விஷயம் பேசுற பத்தியா? புரோகிதரே, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு, நீங்க போய் சாப்பிடுங்க. தோ வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்ல. டேய், வீட்டுல வெறும் உப்பாடா, இங்க மசாலா தோசை. இரு போய் சாப்பிடுறேன். 5, 6, 6, 36 சரியா இருக்கு. நவர் இது நல்லா இருக்கே. டேய் பவுலோஸ், நீயா பண்ண? ஆமா. இது தேக்கா? தேக்குன்னு தான் அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். பில்லு தீட்டிருப்பானே. இவன் கையை வச்சா எந்த காலத்துல சீப்பா முடிச்சிருக்கான் சொல்லுங்க. இது ரொம்ப நாளைக்கு உழைக்கும்ல. உன் தலையில இருக்க விக்க விட இது நல்லாவே உழைக்கும். அதை கையில பிடிச்சுக்கணும், இல்லைன்னா பறந்துடும். டேய் பவுலோஸ், இதுல எத்தனை பேர் உட்காரலாம்? நம்ம ஊரு பஞ்சாயத்து பெருசுக்கு எத்தனை பேர் வந்து உட்கார்ந்தாலும் தாங்க அறாது. கதை விடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. கதையா? நானா? நீ கொஞ்சம் தள்ள, இப்பவே நான் நிரூபிச்சு காட்டுறேன். நீங்க ஒரு நிமிஷம் எந்திரிங்கப்பா. டேய் தம்பி, இங்க வாடா, இதுல உட்காரு.
பசங்களா நீங்களும் போய் உட்காருங்க. அக்கா நீங்களும் உட்காருங்க. உட்காருங்க. வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க. ஏன்னா நீங்களும் உட்காருங்களா? உட்காருங்க. எனக்கும் பெருமையா இருக்கும். தம்பி நீ எந்திரி. அவர் உட்காரட்டும். உட்காருங்க. வேற யாருக்கா? உன் அப்பா உன் அம்மா வேற யாரு வந்தாலும் கூட்டிட்டு வா. உட்கார்ந்து மூஞ்சில ஆடட்டும். டேய் கண்ணா நீ வாடா. மாமா மடிதான் தடியா இல்ல. ஒண்ணுல சின்ன அடிதான். ஒண்ணுல மெதுவா. இன்னொரு கத்து. எந்திரி 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 எந்திரி. ரூபா ரொம்ப வலிக்குதாடா கண்ணா? சுத்தமா இல்ல. தலையில அடிப்படையிலன்னு எம்ஆர்ஐ பார்த்துட்டு டாக்டர் சொல்லிட்டாரு. கொடுத்த காசு வேஸ்டா போச்சா? எக்ஸ்ரே எடுத்ததும் நல்லதுதான். முதுகுல 2 இடத்துல வீங்கி இருக்கான். நல்ல வேளை இந்து இருக்கிறதுனால நீ ஒத்துக்கிட்ட பூஜையெல்லாம் நடக்கும். நீங்க 2 பேரும் வெளியே போங்க. நான் இந்து கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். போங்க போங்கம்மா. வா. இந்து இந்து நான் உன்னோட கசின் தானே. ஆனா இப்போ 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 நான் உனக்கு வேலை கொடுக்குற முதலாளி ஸ்தானம். அதுக்கு என்ன? இப்போ எந்த பூஜையா இருந்தாலும் நீ தனியா போய் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்ட. நல்லா சம்பாதிக்கவும் முடியும். அதை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. எனக்கு இது நிரந்தரமா பண்ணணும்னு விருப்பம்லாம் இல்ல. கொஞ்சம் ஃபினான்ஷியலா செட் ஆயிட்டா நான் திரும்பி போயிடுவேன். தாராளமா போ. இப்போ நான் சொல்ல வர்றது அது இல்ல. நாளையில இருந்து நீ பண்ற பூஜையில வர காசுல 50-50. பூஜை பண்றது நான் தானே. அந்த பூஜையை புக் பண்றது நான் தானே. ரூபா இந்தோ சொந்தக்காரங்களா இருக்கிற நாம ப்ரொஃபஷனல் பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆகும்போது பண விஷயத்துல கிளாரிட்டியா இருக்கிறது நல்லது. நாளை பின்ன மனஸ்தாபம் வரக்கூடாது. நம்ம உறவுல ஒரு விரிசல் வந்தாலும் கஷ்டமா இருக்கும். 60-40. போதும் போதும் போதும். 40 போதும். 40 போதும். இந்து ஹாப்பி தானே? ஆகாயம் போல் விரியும் பேராழியாய் நிறையும் உன்னுள்ளே உன்னறிவும் தீ போலவே படரும். ஓயாதே தேடலும் தீராதே நம்மிடம் நிழலாகும் வாழ்வுக்குள் நிஜமேதோ பொய்யேதோ மெதுவாக காலம் சொல்லும். முன்னில் நாடும் முன்னை தேடும். மின்னிடும் தாரகை விண்ணில் தேவாரம் பாடிடுதே. நானுனியில் மந்திரம் எல்ல சொல்லி பூக்கும் நேரத்தில் மாறிடும் மனதின் உள்ளே மங்காதே வேதங்கள். ஒவ்வொன்றாய் எண்ணும் போது வாழ்க்கை தந்த பாடங்கள். பிரபா ஒரு நிமிஷம் இந்த முடிஞ்சிடும். ஹே பிரபா, ஃபைசல் சொன்னா கங்க்ராட்ஸ். பாம்பே போயிட்டா எங்களை எல்லாம் மறந்துடாத. சும்மா இருங்க. ஒரு நிமிஷம். இன்ஸ்டாகிராம்ல நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தேன், நீங்க அக்செப்ட் பண்ணல. நான் அதுல அவ்வளவு ஆக்டிவா இருக்க மாட்டேன். பரவாயில்ல, இப்ப அக்செப்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். ரூபா இந்து நீ எங்கடா இருக்க? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஹிந்தில ஒரு மியூசிக் டைரக்டர் விராஜ் திரிவேதி. நான் அன்னைக்கு அனுப்பின ட்ராக் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஸ்டுடியோல வீடியோ கால் செஷனுக்காக கூப்பிட்டுருக்காங்க. கங்க்ராட்ஸ், கலக்கிட்ட. ஏண்டா நாளைக்கு ஈவினிங் உனக்கு என்ன வேலை? காடம்புழால ஒரு